Hi guys, மகேஷ் மேண்டிஸ் பால் பேட்மிண்டன் சேனலோட அட்மின் அண்ட் பிளேயர் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இந்த பால் பேட்மிண்டன் சேனல் ஆரம்பித்து முதல்ல ஒரு 3 years மேலே ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து இப்போ கண்டினியூஸாக நிறைய மேட்சஸ் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தேங்க்ஸ். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க. நிறைய பால் பேட்மிண்டன் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க கேட்க போனா, என்னோட சீனியர்ஸ் நான் வளர்ந்து வந்த பீரியட்ல நான் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் காலேஜ் அந்த ரேஞ்சஸ்லாம் வரும்போது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க இந்த பீரியட் அப்போ இவங்க இருந்தாங்க, இவங்க இந்த மாதிரி டீச் பண்ணாங்க, இவங்க இருந்தாங்க இந்த மாதிரி டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க கூட நம்மளால டச்ல இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் மேல நிறைய ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் இப்போ நம்ம அவங்க லைஃப்பை பார்த்து ஓடிட்டு இருக்கும்போது தான் சிலருக்கு வந்துச்சு அவர் நான் மிஸ் பண்ணிட்டேன், அவர் பார்த்துருக்கலாம், பேசிருக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது தான் இப்போ நமக்கு இருக்க ரைட் நவ் இப்போ இருக்க அந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல வந்து நிறைய பேரால் பார்க்க முடியாது. பட் எனக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்து என்னோட சீனியர் கூட என்னால் ஒரு கனெக்ட் கிடைச்சது. இந்த டைம் ஆஃப் பீச் டென்னிஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பீச் டென்னிஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் ரொம்ப வியூஸ் போல, ஆனால் சிலருக்கு சிமிலரா கனெக்ட் ஆயிருக்கு. அதுல கனெக்ட் ஆகுதான் என்னோட சீனியர் விஜின்னு சொல்லிட்டு அவரு கூட நான் வந்து ஒரு பேட்சப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா நான் டியூட்டி தமிழ் இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years ஆயிடுச்சு. ஆனா நிறைய மேட்சஸ் நாங்க போயிருக்கோம், வந்திருக்கோம். ஆனா அவரை போயிட்டு ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்க முடிச்சே தவிர்த்து அவர் கூட உட்காந்து பேசுறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த கனெக்டுக்கான ஒரு சோர்ஸா தான் இந்த ஒரு பீச் டென்னிஸ் நான் விளையாடுற வீடியோ பார்த்துட்டு, மகேஷ் நீ விளையாடிட்டு இருக்கியா, எனக்கு தெரியாதுடா, நான் இந்த மாதிரி இந்த இந்தியா லெவல்ல நான் விளையாடிட்டு இருக்கேன், இந்த இது நாங்கள் டீம்ஸ் போயிருக்கோம், இதற்கு லாஸ்ட் அந்த ஃபெடரேஷன் மூலமா நாங்கள் வந்து கோவா வரைக்கும் போயிட்டு ட்ரைனிங் கேம்ப்லாம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்தியன் டீமுக்கு வந்து நவம்பர்ல வரப்போற வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் நம்ம போறோம் அப்படின்ற விஷயம்லாம் சொல்ல போவோ எனக்கு வந்து அது பெரிய ஒரு கூஸ்பம்ஸ். என்னன்னா நம்ம விளையாண்ட வீடியோ அது வந்து என்னோட சீனியர் கூட கனெக்ட் ஆகி என் சீனியர் அதை விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நிறைய எங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷன்ல இருந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் இன்புட் எடுத்துக்கிட்டேன். அந்த இன்புட்டோட இம்பாக்ட் தான் நான் இப்போ அவர் சொல்லியிருக்க லொகேஷனுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். அவர் வந்து இப்போ அவரை மீட் பண்ண போறோம். வாங்க போலாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரோம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா வரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பத்தாவதுக்கு பால் பேட்மிண்டன் தான் எப்படி இருக்குது அதை பத்தி எல்லாம் சொல்லணும், உங்ககிட்ட நிறைய பேசணும், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம பால் பிளேயருக்கு என்னால முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் பார்த்துக்க ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உட்காருங்க. ஸோ ப்ரோ, நீங்க சொன்ன அதான் இந்த நம்மளோட இன்ட்ராக்ஷன் இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போற விதத்தை நீங்க வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. பிஃபோர் இட் செல்ஃப் நீங்க சொன்ன பாத்துல வந்து நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி எனக்கான என் லைஃப்ல ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது என் ஹார்ட் ஃபெல்ட்டா நான் அதை தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கணும். அந்த மீன் டைம் அதை வச்சுதான் இப்ப அடுத்த கட்டத்தையே என் லைஃப் மூவ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. நீங்க சொன்ன விஷயம் பால் பேட்மிண்டன். இந்த பால் பேட்மிண்டனை நீங்க என்னை விட நீங்க அடுத்த கட்டத்துல நிறைய விஷயத்துல பாத்திருக்கீங்க. ஈவன் 90s இருந்து பாருங்க. ஐ மீன் நீங்க ஒரு 80s கிட் கண்டிப்பா. ஆனா ஒரு 90s அடுத்த எல்லா ஜென்ரேஷன். ஏன்னா நான் ஒரு 93 தான். நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, 93 தான். ஆனா நம்ம லேட் பீரியட்ல தான் நான் அந்த கேமை கத்துக்கிட்டேன். அட் டைம் ஆஃப் 10th அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். சோ இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி கோல் வச்சு இந்த கேம்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நீங்க பாத்துருக்கீங்க, அவங்க கூட விளையாடு இருக்கீங்க. சோ நீங்க உங்களோட தாட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எனக்கு இதுக்கு மேல நான் நிறைய கத்துக்கணும். நான் அதை தெளிவா சொல்றேன். சேனல் பீப்புள் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, எனக்கு வந்து இந்த கேம் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தது. அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தான் என்னோட கான்பிடன்ட். அந்த கான்பிடன்ட் வச்சுதான் இந்த சேனல் எல்லாம் பில்ட் ஆச்சு. எனக்கு நான் அடுத்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுக்கப்புறம் நான் இந்த மீட்டப் என்னோட சீனியர் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் போட்டு ஆரம்பிச்சாரு இவர் தான். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த இன்ட்ராக்ஷன்ல என்னோட ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தட் என்னோட இன்டர்வியூ, ஐ மீன் என்னோட கெஸ்ட் ஆஃப் த சேனல். சோ அவர்கிட்ட இருந்து பெரிய டிப்பு அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க இந்த வீடியோ பாருங்க, அதோட கண்டென்ட் அது எல்லாத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். பிகாஸ் எனக்கான கைடன்ஸ் எனக்கு நான் அவர் லைவா கொடுத்தாரு. இதுக்கப்புறம் அவர் ப்ராக்டிக்கலா அவர் பண்ண விஷயத்த அவரு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் நானும் இங்க வந்திருக்கேன். சோ பாப்போம் இந்த பால் பேட்மிண்டன் இதுக்கப்புறம் என்னவா இருக்கணும், என்னவா ஆக போகுது அப்படின்ற விஷயத்த அண்ணன் சொல்லுவாரு. நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸே இல்ல, அவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டா. என்னால அவ்வளவு அழகா பேச முடியாது தெரியாது. எனக்கு பெருசாலாம் பேசலாம் வராது, சாதாரணமா பேச தெரியும். இந்த கேமரா முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். சுரேஷ் அண்ணா, ஜெய் அண்ணா, அப்புறம் ரமண அண்ணா, பானுமூர்த்தி அண்ணா, வேல் அண்ணா, அப்புறம் ரெட்டி அண்ணா, எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ராஜபெருமாள் அண்ணா, மாசில் அண்ணா, அப்புறம் மாரிமுத்து அண்ணா, நந்தா அண்ணா, ஆனந்த் அண்ணா, நிறைய பேர் சொல்லலாம். இந்த மாதிரி என்னோட சீனியர்ஸ்னா எனக்கு முன்னாடி ரோல் மாடல். இவங்களோட விளையாட்டெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் விளையாட முடியுமா, என்னோட இம்ப்ரூவ் எப்படி சொல்றதுனால ஆச்சரியப்பட்டது உண்டு இவங்கள மாதிரிலாம் விளையாட. அவங்களோட ஃபுட் ஒர்க், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஆட்டிடியூடு, இதெல்லாம் சான்ஸே இல்லை. அவங்களோட டிசிப்ளின்ஸ், எப்படி இருக்கணும், எப்படிலாம் நடக்கணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்க ஒரு இன்ச்சுமே அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்காது, அவங்கள பார்த்தா கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் விஷயமே. அவங்க எல்லாருக்கும் போய் சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணணும், ரொம்ப பெரிய விஷயம். அதனால அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி சீனியர்ஸ், விஜய், ஐசப் விஜய், அவரோட கேம்லாம் நான் வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரிலாம் விளையாட முடியுமா. அவரெல்லாம் அடிச்சாருங்கன்னா, நான் ஃப்ரெண்ட் விளையாடிட்டு இருக்கேன் அப்பெல்லாம், அவரெல்லாம் அடிச்சா நெஞ்சல் உடைக்கிற மாதிரி இப்படா அடிக்கிறாங்க இந்த பால். ஆனா அப்பவுமே அடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்ல சொல்றேன், என்ன வேக அடிச்சாலும் இதை நம்ம ஆடணும் அப்படின்ட்டு தான் தோணும் எனக்கு. ஒரு டைம் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பட்டாபிராம் மேட்ச், ஆல் இண்டியா மேட்ச் நடத்தினாங்க. அப்போ ஆல் இண்டியாவா டூ சீனியர் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஐசப் விஜய் ஆக்சுவலி ஃப்ரெண்டு தான். அவர் பீக் டைம், அந்த டைம் ஆப்போனண்ட் விளையாடுறாங்க. நான் பட்டாபிராம் ஆர்மிஎஸ் டீம்ல விளையாடிட்டு இருக்கேன். அப்போ சேஞ்ச் வாங்குறோம் நாங்க. அவர் சிம்பிளா தான் ஆடிட்டு இருந்தாரு. பர்ஃபார்ம் எப்படின்னா பிளேயருக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஆக்சுவலி பிளேயரா நான் அப்ப இல்ல, அவங்க அப்ப பிளேயரா இருந்தாங்க. பிளேயரா இருந்தா எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு பிளேயர் கிட்ட எப்படி ஆடணும்ன்றது அவங்களுக்கு பிளேயரா தெரியும். இந்த பிளேயர் ஆடக்கூடிய பிளேயரா இருந்தா அவங்ககிட்ட வெயிட் ஏற்றி ஆடுவாங்க, ஆட தெரியாதுன்னா சும்மா சிம்பிளா ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களோட கேம். அப்ப நமக்கு அது தெரியாது. ரொம்ப ஆர்வம் அதிகம் பாத்தீங்கன்னா, சும்மாலாம் சொல்ல முடியாது, ஆர்வம் அதிகம். எப்படின்னா ஆடணும், யாரானா இருநீ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் அடிப்படுவேன்னா என்னன்னு கூட தெரியாது, பட் எனக்கு ஆடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த டைம் விஜய் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 8 or 9 நாங்க சேஞ்ச் வாங்கிட்டோம். அவங்க ஆக்சுவலி எங்களை ஒரு டபுள் டிஜிட் மீன்ஸ் பெருசாலாம் தாண்டல நாங்க பல கேம். அப்ப சேஞ்ச் ஆகணும்னே ஆடிக்கலாம் பாத்துக்கலாம் சத்தம் கொடுத்தேன். ஒரு பால் நல்லா வெயிட்டா அடிச்சு நெட்ல படிச்சு பால். அடுத்த சேஞ்ச் போக சொல்ல நமக்கு சீனியர் ஒருத்தர் அவர்கிட்ட விஜய் கிட்ட சொன்னாரு, தம்பி அவன் ஆர்வத்துல விளையாடுறான், நீ அவனை அடிச்சிடாத அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே போனாரு. ஆக்சுவலி அதை என்னால மறக்க முடியாது. சீரியஸா ஒண்ணு சொல்லுங்க, என்னால மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன இருந்துச்சுன்னா, அந்த கேம்லாம் தோத்துட்டோம். தோத்த பிறகு வெளியில அந்த சீனியர் சொன்னார் இல்லையா, பார்த்து அடிங்க, பிகினரு, அவனுக்கு மேல பற்ற போதுப்பா, பார்த்து அடின்னு சொன்னாங்க இல்லையா. நான் அடி வாங்கினா கூட அந்த வலி எனக்கு இருந்திருக்காது. ஆக்சுவலி அந்த சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வலிச்சது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஏன்னா அப்படி சொன்னீங்க, எனக்கு நீங்க விளையாடாம இறக்கி விட்டுருக்கலாம், நீங்க வெளியே நிக்க வச்சிருக்கலாம், அடிபடுறது தானே, விளையாடுறதுக்கு வரணும். நானு என்னோட திறமையை நீங்க குறையா சொல்லிட்டீங்கன்னா என்ன பலவீனமாவே பார்ப்பாங்கல்ல, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பனா ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது இண்டிபெண்டா இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவேன். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட கூட விளையாடுறவங்க அரவிந்த், அப்புறமேட்டு கிருஷ்ணா, இன்னொரு கிருஷ்ணா, வேல்முருகன், அப்புறம் சீனி, இது மாதிரி நிறைய மோஸ்ட் ஆஃப் பிளேயர். அப்புறம் எனக்கு அடுத்த ஜூனியர்ஸ் மகேஷ், தங்கராசு, சரவண, அப்புறமேட்டு கார்த்திக், இன்னொரு கார்த்திக், மனோஜ், அப்புறமா நிறைய சின்ன பசங்க, இப்ப வர ஜென்ரேஷன் பசங்க, இப்ப வளரக்கூடிய ஜென்ரேஷன் பசங்க, வரக்கூடிய குட்டி குட்டி பசங்க, லேடிஸ் மீன்ஸ் எப்படி சொல்ல, வீராங்கனைகள், அனைவரும் இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவல் மூலம் எதனா ஒரு விஷயத்த நான் தப்பா பேசியிருந்தாலோ இல்லைன்னா சரியா பேசியிருந்தா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. இது என்னோட எண்ணங்கள் மட்டுமே தவிர இதோட யாரோட எண்ணங்களும் இதுல கிடையாது. என்னோட ஐடியா ஜஸ்ட் ஒரு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கற்பனையை கண்டி இது இப்படிதான் வரணும்ன்றது என்னோட இது கிடையாது. சோ அதனால நான் சொல்றேன்,
உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ எடுத்துக்கோங்க. இதை பெருசாலாம் இன்னும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. என்னோட மனசுல இருக்கிறத நான் இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எப்படி இருக்கலாம், எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இமேஜினேஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. உங்களோட வித் யுவர் பர்மிஷன், சீனியர்ஸ், அப்புறமா பதவியில் உள்ள அண்ணன் இல்லைண்ணன் இவங்களோட பர்மிஷனோட, உங்களோட அனுமதியோட இதை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் தவறா எதுவும் பேச மாட்டேன்ற நம்பிக்கையோட பேசுறேன். இது யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு கடவுளை நம்புறேன். நான் முதல்ல இது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயம் நம்ம எரியும், ஆனா கரெக்டா தெரியுமான்னு தெரியாது. தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம சரியா புரிஞ்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் இப்ப என்னோட கேரக்டரை பொறுத்துதான் என்னோட எல்லாமே, என்னோட ஆட்டிடியூடு, என்னோட கேமு, என்னோட இமேஜ் எல்லாமே அது சம்மந்தப்பட்டுதான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலன்னா அது எப்படி போய் ரீச் ஆகுதுன்றத பாருங்க. எப்படிலாம் அதை பத்தி தான் இது, அதோட பேஸ்ல தான் வரும். மாதா பிதா குரு தெய்வம், இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்ல. மாதா பிதா குரு தெய்வம்னா நமக்கு டீச்சர்ஸோ இல்ல நம்ம அப்பா அம்மாவோ என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, மாதா அப்படின்னா அம்மாவாலதான் இந்த உலகத்துக்கு நீ வந்த, அம்மா தான் உனக்கு உயிர் கொடுத்தாங்க, அம்மா தான் உனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிதா. இந்த பிதா பாத்தீங்கன்னா அவருதான் உனக்கு இந்த உலகத்தை வெளியே கூட்டி போய் காட்டுறவரு, அறிவாற்றல உருவாக்குறவரு, வீரத்தை கொடுக்குறவரு. லாஜிக்கான விஷயம் தான், நல்லா கவனிச்சு வந்தா உங்களுக்கு புரியும். வீரத்தை கொடுக்குறவரு அவர் அப்பா ரெண்டாவது பர்சனா இருக்காங்க. உயிர் கொடுத்தது அம்மா, ரெண்டாவது பர்சன் அப்பா, மூணாவது பர்சன் குரு. இவரு தான் ஞானத்தை கொடுக்குறவரு, கல்வி. இது சம்பந்தமா தான் இவங்க தான் உங்களோட அறிவுத்திறனையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறவங்க. அதனால மூணாவது குரு. நாலாவது கடவுள், அவரு பக்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னன்னா இவங்க 3 பேரும் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 2 டாபிக்ல பேசும்போது நான் 2 டாபிக்மே கேட்டுறது உண்டு. எனக்கு ஒரு விஷயத்தை எப்பவுமே எதனா கேட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக்கா எடுத்துக்க மாட்டேன். நான் மாத்தி யோசிக்கிறது கேரக்டர். ஆனா மாத்தி தப்பா சொல்றவங்க கிடையாது, எது கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா இன்சைட் ஆகும். இது என்னோட ப்ரோக்ராம் மாதிரி. நான் ஆக்சுவலி சொல்ல போனா இதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் யாருன்னா சொல்றாங்க வச்சுங்களேன், நிஜம் இல்லாம சொல்லவே முடியாது இல்ல. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு இந்த கேள்வி 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இடையே கிடைச்சது சீரியஸா. மாதா நான் அம்மா பாத்துட்டேன், பிதா அப்பா பாத்துட்டேன், குருவும் பாக்குறேன். அப்ப கடவுள் ஒண்ணு சொல்லிக்காப்புல, கடவுள் பாத்துருக்காங்களா அவங்க அப்படின்னு ஒத்துப்போல, நேர்கோட்டில் ஒத்துப்போனதான் உனக்கு எல்லாமே ஒரு உண்மைனா அப்ப அது 3வது 4வது உண்மையா இருக்கணுமா இல்லையா? அப்ப கடவுளை நம்ம பார்க்கல, அப்ப எப்படி நீ நம்புவ? சரியா? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி யோசனை பண்ணதுல என்னோட இமேஜினேஷன் பாருங்க, மாத்தி யோசிக்கிறேன் இல்லையா, அதோட கண்டென்ட்டை தான் சொல்ல வரேன். எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல அம்மாவோட லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா குழந்தை பிறக்கும்போது தொப்புள் கொடி அறுத்து பழகும். சோ அவங்களுக்கு குழந்தையோட பசி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த அவங்களுக்கு நமக்கு என்ன அடிப்படிச்சுன்னா அடி வயிறு அப்படியே அவங்களுக்கு கலங்கும். ஆக்சுவலி ஆஸ் எ பேரண்ட் எனக்குமே தெரியும், அது அவர் ஃபீல் கிடைக்கும். அவன் பசியா இருக்கு, குழந்தை அழுவுறதுக்கு முன்னாடி அவங்க பசி ஆட்டணும்னு நினைப்பாங்க. முன்னாடியே நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஒரு விஷயம் முன்னாடியே தெரியக்கூடிய விஷயம் அம்மாக்கு. எது உடல் ரீதியா அவனுக்கு பசியா, உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி ரீதியா கண்டுபிடிக்கிற முதல் விஷயம் இன்செக்ட் அவங்களுக்கு வர அம்மா. செகண்ட் அப்பாவுக்கு என்னன்னா அலர்ட்னஸ். தம்பி நீங்க போகாதீங்கன்னா அங்க போன அடிப்படும், இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும் அப்பா சொல்லி தருவாங்க. சோ ஒரு விஷயம் சுச்சுவேஷனுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லக்கூடிய பிதா. அடுத்து குரு, அவங்க நம்ம சொல்லுவாங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் படிச்சுக்கோங்க, இந்த படத்துல வரும் கொஸ்டின், இதை படிச்சு முடிச்சிருங்க, மார்க் வரும். கரெக்டா அவங்க சொன்னது செஞ்சோம்னா 100% மார்க் வரும். நம்ம செய்ய மாட்டோம். முன்கூட்டியே செய்யக்கூடிய ஆள்கள் இவங்கலாம். கரெக்டா இல்லையா? ஒரு விஷயத்த முன்கூட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, டீச்சரும் சொல்றாங்க. இதை கேட்டு நடந்தா மட்டும் நம்ம போதும். ஓகேவா? கடவுள்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பர்மிஷன்ன்றாங்க. எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ்ல எதுனா ஒரு அடிப்பட்டவங்க யாருன்னா போனாங்கன்னா, இல்ல அடிப்பட்டவங்க நம்ம பார்த்தா நம்ம என்ன சொல்லணும், கடவுளே எப்படின்னா காப்பாத்துவாங்களா மாட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்? நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பர்மிஷன் வாங்குறா இல்லையா? அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, அடுத்த ஒரு ஆளுக்கும் தெரியுது. அதான் கடவுள். இப்ப 4 கோடி ஒத்து போதா? இப்படி யோசிச்சிருந்தா நம்ம அப்பா அப்பாமா இப்படி சொல்லுவோமா? மாத்தி சொல்லி இருந்தா இதை செய்வோமா? சொல்லிருக்க மாட்டோம். அம்மாக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருப்போம், அப்பாக்குன்னு ஒரு மதிப்பு. இதை சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா தெய்வமா பார்ப்போம். கரெக்டா இல்ல? டீச்சர் சொல்ற கேட்பமா இல்லையா? ஒரு எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக், நான் மிஸ்டேக்ஸ் எதையும் சொல்லல, லாஜிக்கான ஒரு விஷயம் நம்ம தான் மாத்தி எடுத்துக்கணும்னு சொல்றேன். சொல்றது புரிஞ்சுதா? இந்த மாதிரி அடுத்த விஷயத்தையும் சொல்றேன். இது மாதிரிதான் என்னோட பேட்டர்னும் இருக்கும். சோ எதுவுமே தப்பு நான் சொல்ல விரும்பல. இப்படி எடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் மட்டும்தான். அந்த மாதிரிதான் இருக்கும். இங்க நீங்க யாருமே எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, பிளேயர் அப்படின்ற விஷயத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் இதுல பாதிக்கப்பட்டேன், நான் இதுல இல்ல அப்படிலாம் கிடையாது.
எல்லாருக்கும் அவங்களோட திறமையை பொறுத்து அவங்களுக்கு தானா வந்து நடக்கும். ஆனா எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப அதை பத்தி சொல்ல போறேன். இப்போ அதோட ரிலேட்டடா இன்னொன்னு ஒன்று சொல்றேன். நம்ம குரல் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வள்ளுவர் ஐயா சொன்னது, தெய்வத்தினால் ஆகாதெனிலும் முயற்சிதன் மெய்வெற்ற கூலி தரும்.